அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டான குரோதி ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கோபம், பகை, விரோதம் ஆகியவற்றை மறந்து அன்பை வரவழைக்கக்கூடிய மாதமா தான் இந்த தமிழ் புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில துலாம் ராசிக்கு குரோதி புத்தாண்டு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சூரியன், குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாய், சனி, மீனத்தில் சந்திரன், ராகு, புதன் வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இதனால் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் கோடானி கோடி மக்களுக்கு புத்துயிரும் நம்பிக்கையூட்டும் குரோதி தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்குதுங்க. சித்திரை 1ஆம் தேதி 14/4/2024 நமது தமிழ் புத்தாண்டு வான சாஸ்திர விதிகளின் அடிப்படையில் கணக்கிடப்பட்டு நிர்ணயிக்கப்படுகிறதுங்க. பல நூற்றாண்டுகளாக நவகிரக நாயகன், பித்ருக்காரகன், ஆத்ம சரீரக்காரகன் என்றெல்லாம் பூஜிக்கப்படும் சூரிய பகவான் தனது உச்சராசியான மேசராசியில் பிரவேசிக்கும் புனித நாளையே தமிழ் புத்தாண்டு பிறக்கும் புண்ணிய தினமாக கொண்டாடி வருகிறோங்க. அன்று நமது மூதாதையர்களை பக்தியுடன் நினைத்து பூஜித்து அவர்களுடைய அருளையும் பெறுகிறோம். அன்று தர்ப்பணம், பித்ரு பூஜை, எள்ளுடன் கூடிய தீர்த்தம் ஆகியவற்றை அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றோங்க. அவர்களுக்கு நாம் சமர்ப்பிக்கும் எள்ளும் தீர்த்தமும் அவர்கள் இந்த உலகில் இருந்தாலும் எத்தகைய பிறவியை எடுத்திருந்தாலும் அவர்களுக்கு அன்னமாகவும் அமுதாகவும் தாகத்திற்கு தீர்த்தமாகவும் சூரியனின் மூலம் சென்று அடைகின்றன. பரத மக்களின் பண்பாடும் வழக்கமும் ஒவ்வொரு விசேஷ நாளும் தெய்வத்தையும், மறைந்த முன்னோர்களையும், தாய் தந்தையரையும், பெரியோர்களை பூஜிப்பதே ஆகுங்க. வசதியுள்ளவர்கள் புண்ணிய நதிகளில் நீராடுவதும் திருக்கோவில்களுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்வதும் ஆகும். நவகிரக சஞ்சார நிலைகளின் அடிப்படையில் தான் உலகின் பருவங்களும் மாறி மாறி வருகின்றன. ஒவ்வொரு பருவத்தையும் ருது என கூறு வான சாஸ்திரம். அப்படிப்பட்ட இந்த குரோதி புத்தாண்டில், அதாவது தமிழ் புத்தாண்டான குரோதி ஆண்டில் துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக சஞ்சார நிலைகளின்படி இந்த ஆண்டு முழுவதுமே வரைவை விட செலவினங்களே அதிகம் இருக்குங்க. ஆவணி 8ஆம் தேதி, அதாவது 24/8/2024 தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் முடியும் வரை நிதி நெருக்கடியை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்குது. சில தருணங்கள்ல புதிய கடன்களை வாங்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல தவிர்க்க முயற்சி செய்யுங்க. ஏன்னா கடனை விட ஒரு கொடிய விஷம் வேறெதும் கிடையாது என்பதை மனதில் வைத்து கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. ஏன்னா அதே போல குடும்பத்திலும் பல பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க. ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருப்பது மிகவும் அவசியமானதா அமைஞ்சிருக்குது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. ராகுவினுடைய நிலையினால எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவிகள் கிடைக்குங்க. உடல் பாதிப்பும் அளவோடு நிற்குங்க. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ இருக்குது. ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. திருமண முயற்சிகள்ல சிறிது குழப்பம் ஏற்பட்டு அதன் பின்பு வரன் நிச்சயமாகும். சொத்து பாக பிரிவினை சம்பந்தமாக நீதிமன்றம் செல்ல வேண்டிய அவசியமும் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது. துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டான குரோதி ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய பணிகள்ல மிகவும் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு ஆண்டாதான் இந்த ஆண்டு அமைஞ்சிருக்குதுங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு உங்களுக்கு கவலை அளிக்குங்க. ஆடி மாதம் சிறிய ஆரோக்கிய குறைவு ஏற்படுவதால விடுப்பில் செல்ல நேரிடுங்க. இருந்தாலும் உத்தியோகஸ்தர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்துங்க. புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் இளைஞர்களுக்கு மனதிற்கு திருப்தி அளிக்காத வேலை கிடைக்குங்க. அவற்றை ஒப்புக்கொள்வது எதிர்காலத்திற்கு அஸ்திவரமாக இது அமையுங்க. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் துலாம் ராசி அன்பர்கள் தமது பணிகளுக்கு பொறுப்புகள்ல அதிகவனமாக இருப்பது அவசியமாகுதுங்க. அவசர முடிவுகளை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. கிரக நிலைகளின்படி தற்போது பார்த்து வரும் உத்தியோகத்தில் விரக்தி ஏற்படக்கூடுங்க. உங்களுடைய மனமே உங்களுக்கு எதிரியாகி விட
ஏற்படக்கூடும் என கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது. மிக பழமையான ஜோதிட கிரகங்கள் தற்போதைய கிரகநிலையை பற்றி கூறும்போது நீங்கள் எல்லா விதத்திலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் உறுதி அளிக்குதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டான குரோதி ஆண்டு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய புத்தாண்டு இதுங்க. லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள சற்று நீங்கள் பாடுபட வேண்டி இருக்கும். கூடுமான வரையில் விஸ்தரிப்பு திட்டங்களை புரட்டாசி மாதம் முடியும் வரை ஒத்தி போடுவது வேகமான ஒரு செயலா அமைஞ்சிருக்குதுங்க. பணி விஷயங்கள்ல மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஆண்டு என்று தாங்க சொல்ல வேண்டும். கடனுக்கு சரக்குகள் அனுப்புவதை குறைத்து கொள்வது நல்லது. இது ஏற்றுமதி துறையினருக்கு முற்றிலும் பொருந்துங்க. வர வேண்டிய பாக்கிகளை எளிதில் வசூல் செய்ய இயலாது. அதே போல தொழிற்சாலைகளுக்கு சட்டப்படி அமைக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு விதிகளை கண்டிப்பாக செயல்படுத்துங்க. ஏன்னா கிரகநிலைகளின்படி விபத்துக்கள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. துலாம் ராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டான குரோதி ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வருமானம் ஒரே சீராகவும் அளவோடும் இருக்குங்க. இப்புத்தாண்டு முழுவதுமே பொதுமக்களுடைய ஆதரவு உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்குங்க. வீட்டு பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டிய ஆண்டு என்று தாங்க சொல்ல வேண்டும். திரைப்படத்துறையினர் புதிய முதலீடுகள்ல அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க. நஷ்டம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்துல எல்லா விதத்திலும் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்வது மிக மிக அவசியங்க. துலாம் ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கவில்லைங்க. அடிக்கடி மனதில் குழப்பமும் சஞ்சலமும் மேலிட இருக்குதுங்க. தற்போதுள்ள கட்சியை விட்டு வேறு கட்சிக்கு மாறிவிட ஆர்வம் மேலிடுங்க. தை மாதம் 7ஆம் தேதி அதாவது 20/1/2025 தேதியிலிருந்து கிரக நிலைகள் அதிகம் அனுகூலமாக மாற ஆரம்பிக்குதுங்க. அதுவரை பொறுமையாக இருப்பது மிக மிக நல்லது. துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இப்புத்தாண்டு முழுவதுமே கல்விக்கு அதிகாரம் பெற்ற அனைத்து கிரகங்களும் ஓரளவு அனுகூலமாக இருப்பதால கல்வி முன்னேற்றம் எதுவித தடங்களும் இன்றி நீடிக்குதுங்க. ஆடி மாதம் மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக நல்லது. உயர்கல்விக்கு பிறர் உதவி கிடைக்க செய்வார்கள். உங்களுக்கு அனுகூலமான நிலை கொண்டுள்ள ராகு நன்மை செய்வதிலும் ராகுவிற்கு ஈடு இணை வேறு யாரும் இல்லைங்க. பலருக்கு படிப்பு முடிந்தவுடன் வேலை அள்ளி தருபவரும் ராகு தான். அதே போல துலாம் ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய இருவரும் சுபபலம் பெற்றிருக்குதுங்க. இந்த ஆண்டு முழுவதுமே தண்ணீர் போன்ற அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற இருக்கீங்க. துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை தோறும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலையில் தீபத்தில் சிறிது நெய் சேர்த்து வந்தால் போதுங்க. அனைத்து தோஷங்களும் கதிரவனை கண்ட பனி போல் மாறி முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும்.